ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு தான் பாக்குறீங்க. ரொம்பவே த்ரில்லிங்கா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா மல்லியோட அண்ணா பாபுவையும் அவங்க அண்ணி நாகலட்சுமியும் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே தொத்திட்டாங்க. இப்ப அவங்க குழந்தையோட சேர்ந்து நடு ரோட்ல நிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற யாரு, அந்த மல்லி தான். மல்லி மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. மல்லியாலதான் எல்லா பிரச்சனையுமே வந்தது. அவளாலதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அதனால அவளை பொழந்து கட்டாம என்னுடைய ஆன்மசான்னு தெரியாது. நான் ஒருவேளை பசி பட்டுன்னு செத்தாலும் அவளை போய் பழி வாங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாகலட்சுமி இருந்துகிட்டு என்ன பண்றான்னா, இப்ப அவ எங்க இருக்கான்ற இடம் உங்களுக்கு தெரியணும், அதுதானே நான் காட்டுறேன். அவளை என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அவளால தான் இந்த நிலைமை. நாம பாட்டுக்கு ஏதோ கால் கஞ்சியோ அரைவயத்து கஞ்சியோ ஜம்முன்னு குச்சின்னு ஜாலியா இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு அதுக்கும் ஆப்பு வச்சுட்டு அவளால இப்ப நமக்கு தான் பிரச்சனை. அவ என்னமோ சந்தோஷமா அங்க போய் செட்டில் ஆயிட்டா. ஆனா நம்ம பாத்தீங்களா இங்க அரை ஜான் வயத்துக்கும் கால் ஜான் வயத்துக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளை சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு. ஓஹோ, நீ இப்ப நல்ல விளையாட்டுமே பேசுறியா? நீயும் அது குழந்தை தானே, நீ எல்லா வேலையும் பண்ணி தானே இருக்க. இப்ப எதுக்கு நீ நல்ல மாதிரியே பேசுற? இதுக்கு மேல ஓவரா பேச வச்சுக்கோ, உன்னை பல்ல தட்டி கீழே தட்டிடுவோம், ஒழுங்கு மாதிரி அமைதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்கிற வந்துக்கிட்டு, நீ இப்ப மட்டும் மல்லி எங்க இருக்கான்ற விஷயத்தையும் அவன் இருக்கிற வீட்டையும் காட்டலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. அதனால முதல்ல அவ வீட்டுக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நீங்க கோப்படாதீங்க, என்னங்க எங்கேயோ போற ஓனான கூட்டு வேட்டியில விட்டுக்கிட்ட மாதிரி இப்ப குத்துதே குடையுதுன்ற மாதிரி என்னைய பிடிச்சி உயிரை வாங்குறீங்க. அவ பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானா போய் நீ போய் அந்த வீட்டுல நடி, அந்த வீட்டுல காசு சம்பாரின்னு சொன்னேன். அவ பண்ணதுக்கு அவ தானே அனுபவிக்கணும், என்ன எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா. உடனே போதும் இதுக்கு மேல பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அவங்க வீட்டு வாசலே கொண்டு போய் ஆட்டோ நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் கதவை தொடர்ந்து தட்டினா அந்த செக்யூரிட்டி இருந்தீங்க, யாரும் அது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நான் தான்ப்பா இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓஹோ, நீயா? என்னம்மா ரொம்ப நாளா ஊர் பக்கம் ஆளக்கணும், இங்கே தலை போற விஷயம் நடந்துருக்கு, உங்களுக்கு என்ன ஓவரா பேசிங்கிற நலம் விசாரிக்கிற நேரம் இது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் எங்களை உள்ள விடு அப்படின்னு. சரி வா, முதலாளி அம்மாவும் கூட்டுட்டே தான் இருந்தாங்க, இன்னைக்கு தான் கையில் கட்சிக்கிற உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள அமைச்சுடுறோம். அதுக்கப்புறம் நேராக போனதும் மல்லியை பார்த்ததும் பெல்ட்டை கழட்டி பொழந்து ஏத்துறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, அண்ணே என்ன மன்னிச்சிரு அண்ணே, தயவு செஞ்சு நடிக்காத, நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துயரப்பட்டு தான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வெண்பா தான். வெண்பாக்கு இதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீட்டில் இருக்குன்னே தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. காசு பணம் அதெல்லாம் எப்போ வேணா சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கவே முடியாதானே. நான் இந்த வீட்டில் ஒரு அடிமையாக தான் இருக்கேன், இந்த அளவு நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. நீ சந்தோஷமா தான் இருக்க, ஆனால் உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறேன்னு எனக்கு சந்தோஷம் இல்லையே. நீ இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறேன், நீ ஏதோ அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருந்தா பரவாயில்ல, நான் இப்பயே கூட விட்டு போயிடும். ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணலையே, நீயே ஒரு அன்னையோட காட்சிய மாதிரி வாழ்ந்துங்கிற, ஏதோ ஒரு நாள் கூலி 100 ரூபான்ற மாதிரி நீயும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துங்கிற. அதனால உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஒழுங்கு வந்து என் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூச்சி காய போட்டு அவளை இழுத்துன்னு போயிடும். ஆனால் இப்போ இருந்துட்டு இனிமேதான் பிரச்சனையை பெருச ஆரம்பிக்க போது. ஏன்னா இது தெரிஞ்ச நம்ம விஜய் என்ன நடந்துக்காரு. அதுவும் இல்லாமல் வெண்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவ வெளியே வந்தா என்ன நினைப்பா, அவ என்ன இதுல மனநிலை இருப்பா, அவ எப்படி நடந்துப்பான்னு யாருக்குமே தெரியாது. அது எல்லாத்தையுமே கடவுள் தாங்க சமாளிக்கணும். அதுக்கப்புறம் இனியும் சீரியல் என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.